ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சுகர் வாழ்க்கையிலேயே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க போறேன். என்ன பண்றேன்னா குக் பண்ண போறேன், சமைக்க போறேன். ரொம்ப அருமையா சமைப்பேன். இப்பயும் சமைக்க போறேன். ஸோ காஸ்டியூம் தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு. நான் அதுக்கு மேலே இப்போ கேவலமா இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரும். கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் குக்கிங் வீடியோ, எடிட்டிங் வீடியோ என்னென்னமோ வருது, எனக்கே தெரியாமல் எடிட் பண்ணி என்னமோ போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் பலியாட ஆகுறாங்க அந்த எடிட்டிங்கில். குக் பண்ணுறேன்னு பேரில் என்னமோ இப்போ பண்ண போகிறேன். அடுத்து இன்னும் 2 days என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த டான்ஸ் வீடியோ வரைக்கும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க என்ன சமைக்கலான்னு போய் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடாய் வைக்க சொன்னாங்க. சாரி, அடுப்பு பற்ற வச்சு வைக்க சொன்னாங்க. Right there. Yes, I found. Okay. பத்துமா அந்த கடாய்? ஓகே. ஒரு காலத்தில் எப்படி டான்ஸ் வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ குக்கிங் என்னவோ பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே, வாழ்க்கை ஒரு வட்டம். ஃபஸ்ட்டு போய் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. தென் ஆயில். எஸ். அச்சோ, இது அந்த அடுப்பாச்சு. ஸ்லோ ரொம்ப பண்ணால் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். எண்ணெய் தெரியுதான்னு தெரில. தெரிஞ்சாலும் ஓகே, தெரிலனா அதுவும் பண்ண முடியும். இதுவே கஷ்டப்பட்டு ஸ்டாண்டெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? சப்ஸ்கிரைபர் வேணும், கண்டிப்பாக வேணும் நமக்கு. ஓ, என்ன சூடாயிடுச்சு. ஐயோ, எனக்கு கருவேப்பிலை போடுறது ரொம்ப பயமாக இருக்குமே. ஓகே, பண்ணுவோம். என் தங்கச்சி இந்த வேலை பண்ணியிருப்பா. கொஞ்சோண்டு கடுகு போட சொன்னாங்க. ஐயோ, இந்த கடுகு போடுறதுலாம் பயப்படுவேனே. இப்போ என் மானெல்லாம் போகுது. ஓகே கைஸ், கருவேப்பிலை போடுவோம். என்ன பண்ணிட்டேன் தெரியாதனமா ஹையில் வச்சுட்டு நான் பாடி போட்டு போயிட்டேன். ஓகே, இப்போ லெட்ஸ் ஆட் தி மசாலா. அவன் சொன்ன மாதிரி எப்படி தெரியல. ஐயோ, இன்னும் இவ்வளோ காலமாக இருக்கு. போடு கஷ்டப்படும். பாதி கீழே போயிடுச்சு. படிச்சு ஓகே. அச்சோ, இன்னும் புரியுது. அடுப்பியா எங்க அம்மா கிளம்பாச்சு. நான் 2 பக்கம் கைஸ் எல்லாம் தீது கைஸ். அவன் காமிச்ச கடலே இல்ல. கொஞ்சம் மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட சொன்னா. கொஞ்சோண்டு இது போட சொன்னா. ஏய், தொலை ஃப்ரேம்ல இருக்கலாம் கூட தெரியல. ஐயோ கைஸ், கருகி போயிடுச்சு. முருகா, ஐயோ கருப்பு கலர்ல ஆயிடுச்சு கைஸ். சைக்கிள்ல வருது. ஓகே ஃபைன், லெட்ஸ். இப்போ முட்டையை உடிச்சு ஊத்துற டாஸ்க்கை பாருங்க என்ன பண்றாங்க. இப்போ முட்டை வேலை உடிச்சு ஊத்த தெரியாது பெருமாள். ஐயோ, கை நாளக்கூடாது. ஐயோ, பாதி முட்டை எங்க போச்சு தெரியல. இப்படிதான் முட்டை வடிக்கணுமா? அட பெருமாள், இதை தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் முட்டை வடிச்சிருக்கேன். சமைப்பேன் தெரியாது. முட்டையை வளர்க்கணும். சவுண்ட் வராது. 2 முட்டை போதுமா தெரியல கைஸ். ஓகே கைஸ், முட்டையை ஊற்றியாச்சு. சக்ஸஸா போச்சு கைஸ், முட்டை போச்சு. என் வீட்டில் என்ன வண்ட வண்டியா கேட்க போனாங்க. வாயை மூடிட்டு இருக்க முடியாத உன்னால அப்படின்னு. சும்மா உட்காந்துருக்கலாமோ? உப்பு போடல. நான் ரொம்ப நல்லா வருவேன் கைஸ். போடுற உப்பு மானா வளையா. அதை ஸ்பூன் தூவி விடுங்க.
கண்ணாமணிக்கு குழம்பு எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து எங்க வீட்டுல தொட்டுக்கே வச்சுக்கலாம் போல அந்த அளவுக்கு. ஐயோ அவள்தான் கைஸ் முடிஞ்சிருச்சு. முட்டை பார்த்தீங்கன்னா அவன் பண்ணும்போது பிங்க் கலர்ல இருந்தது. இது என்ன கலர்ல இருக்குன்னா ஸ்லைட்டா ஒரு கருப்பு கலர். தென் வந்து சம்திங் ஏதோ இருக்கு. முட்டை வெந்துருச்சான்னு தெரியல, உப்பு இருக்கான்னு தெரியல, காரம் இருக்கு. அதனால சரி ஓகே, இது காய் வரைக்கும் எடுத்த பொருளை எடுத்துட்டே வச்சிருவோம். இல்லைன்னா எங்க அம்மா வந்து என்ன பொழந்து கட்டிடுவாங்க. இப்போ வேலைக்கு நீ வேற பைத்தியம் என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அவன் வந்து ஸ்பூன் தான் சொன்னான். அடுத்த வாட்டி அது ஸ்பூன் வைஸ் கொட்டினேன். ஒரு மிளகாத்தூள் ஸ்பூன் வைஸ் கொட்டினேன், மீதியெல்லாம் ஸ்பூன் வைஸ் கொட்டல. அதான் அது பைத்தியம் வந்துச்சு. நல்லா இருந்து எங்க அம்மாவே விட்டாங்க. வாட்ட பக்கா டைமிங். ஓகே, நம்ம வந்து சாப்பாடை போட்டுருவோம். சாப்பாடை போட்டோம். வந்து ஃபினிஷிங் டெஸ்ட்ல வந்துடுவோம். சாப்பாடை போட்டு இப்போ நான் கிண்டிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சாப்பாடு அதிகமாயிடுச்சா இல்லை நான் வந்தேன்னா எதாவது அடிப்படை தெரியாது. கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க கைஸ். ஒரு தப்பு என்ன பண்ணா எல்லாத்தையும் ஹைல வச்சு போட்டதுதான் அப்ப தப்பு. உங்களோட எதிரி யாராவது இருந்தாங்களா உங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. மூடி பாப்பா. எங்க அம்மா வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க பாய். அம்மா அதுதான் சொன்னாங்க. ஐயோ சாப்பிட போட்டு நான் இல்லப்பா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். அப்பா நான் ஒரு சுவை சாப்பிடு. இது அது கருவேப்பிலை கழிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிட வீடு டைம் இல்ல. கையில சாப்பிடுச்சு போடு வந்து. சரி ஒரு முட்டை ரைஸ் உப்பு இல்ல. உப்பு இல்லையா? உப்பு போட்டுவோம். காரம் நிறைய இருக்கு தெரியும். கணக்குனா கொட்டும் போது தெரியும். இவ்வளோ போதுமா உப்பு? சோறுல உப்பு இல்லை, இது உப்பு இல்லை. ஓகே ஒரு பிச்சைக்காரி. ஓகே சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருக்கு. அது என் மேலே ஃபால்ட் இல்லை. ஓகே இது என் மீதி என் டேடிக்கு. தட்டை மூடிடுவோம். திஸ் இஸ் த சாப்பாடு. நான் காட்டுறேன். இதே போட்டு கடைசியாக சமைச்சிட்டேன். டயர்டும் ஆகிட்டேன். டே முடிச்சிச்சோ. சாப்பாடுலாம் செம்மையாக இருக்கா. டேஸ்ட் பண்ண எங்கள் அம்மா எங்கே பார்த்தா அவங்களும் என்னோட பெரிய யூடியூபர், அதனால் வந்து வாய்ஸ் கொடுக்க போயிருக்காங்க. டேஸ்டிங் செஷனில் உங்களை போய் பார்க்குறேன். வந்து இன்டர்வியூ டைம் எப்படி இருக்கு கொஞ்சம் சாரி இன்டர்வியூ டைம் ரிவ்யூ பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. கொஞ்சோண்டு கருகி போயிடுச்சுமா, அவ்வளோதான். வேலை விட்டாலே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்னம்மா நிறையா சாப்பிடுமா? நீ கஷ்டப்படக்கூடாது, உங்க சோறு செஞ்சேன். காரமா இருக்கா? மிளகாத்தூள் அள்ளி போட்ட. நீங்க இது மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டமா? 3 முட்டை. ஒரு ஸ்பூன்லாம் ஜாஸ்தி. ஒரு ஸ்பூன் சோளம் வச்சிருக்கால, அந்த ஸ்பூன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவாதே. மிளகுத்தூள் வந்து அதுக்குள்ள காலி. மிளகாத்தூள் போட்டோன்னே கருப்பு கலர் மறுபடியே பதட்டத்தில் எல்லாத்தையும் அப்புறம் அதுக்கு அள்ளி போட்டேன். சாப்பிடுமா கஷ்டப்பட்டு வியூவர்ஸ் முன்னாடி என் மானத்தை வாங்காத. நல்லா இருக்கு. நல்லா காரமா இருக்கு. என்ன உப்பு தூக்கலா இருக்கு, காரம் தூக்கலா இருக்கு, அப்பா கலரும் தூக்கலா இருக்கு. நல்லா சாப்பிடுமா. உனக்காக தான் செஞ்சேன். நம்ம வீட்டுல ஒரு ஜீவன் உனக்காக செஞ்ச பாத்தியா. வழியெல்லாம் காட்டிக்கிட்டே போகுது. மனசெல்லாம் இல்ல. நான் நல்ல சமையல் கறின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் பாதி பாதியா போட்டு ட்ரை பண்ணுங்க. அம்மா இது ட்ரைலாம் பண்ண சொல்ல எப்படி இருக்கு? ஓகே தான். என் பிள்ளை ட்ரை பண்ணிருக்கறனால வேற லெவல். நீ சாப்பிடவே இல்லையே. ஒரு சாப்பாடு எடுத்து ஒரு பிக் பைட் போங்க. ஒரு பிக் பைட் போங்க गाइस. ஒரு பிக் பைட் வைங்க. அம்மாக்கு காரம் ஊத்துறதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. சரி விடு, அப்பாட போய் கேட்டுக்கிறப்போ நீ உன்னை விட்டுது எப்படி. சரி ஓகே எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. Black color. வாவ்.
ஒயிட் கலர் வாவ் இது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல கைஸ். அதனால எங்க அப்பா இப்ப பாருங்க அடுத்து ஒரு பெரிய கலர் 10 மணிக்கு மேல வருவாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப ஆசமா இருக்கும். இப்ப பாருங்க இப்ப சம்பளத்துல முட்டைலாம் இங்கே பண்ணி வச்சிருக்கேன். ஓகே பாய் பாய் சொல்ல மாதிரியே இருக்கு. பாய்மா இது வந்து எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க பாய். சொல்லுப்பா இப்ப இந்த சொல்லி கேட்காம சொன்னா நம்ப மாட்டானுங்க இவனும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. வேணா வந்து சாப்பிட்டு பாருங்கப்பா எங்க வீட்டுல வந்து. ஆமா ஆமா காரம் இல்லையாப்பா? அம்மா காரமா இருக்குறாங்க. காரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும், எனக்கு காரம் தான் பிடிக்கும். நல்ல வேலை பார்த்தியா. ஓகே கைஸ் இதோட வந்து vlog முடியுது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல சந்திப்போம். டாடா டாடா சொல்லுப்பா. அவ்வளோதான்.